Taste the Daily. திமுக ஆட்சியில் குடிநீருக்கே மக்கள் திண்டாடும் நிலை உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், அதிமுக ஆட்சி அமைந்ததும் தேவையான அளவுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என உறுதியளித்தார். அங்க இருக்கிற பெண்கள்லாம் வண்டியில வச்சு ஒரு 6 குடத்தை வச்சு அங்க தூரமா 1/2 கிலோமீட்டர் போய் தண்ணி பிடிச்சி அந்த வண்டியில் வச்சு தள்ளிட்டு வரணுமா. என்னை தள்ளி பார்க்க சொன்னாங்க. நானும் தள்ளி பார்த்தேன். நானும் கிராமத்தில் இருந்தேன்ல, இது மாதிரி கொடுமை எங்கேயும் பார்க்கல. நான் எவ்வளோ முதலமைச்சா இருக்கிறேன், ஆனால் இப்படிப்பட்ட கொடுமை இந்த பகுதியில் இருக்குது. அதை முழுவதையும் அகற்றப்படும். தேவையான அளவுக்கு குடிநீர் வசதி செய்து கொடுப்போம். எங்களுடைய அரசு நிச்சயமாக உறுதியாக இந்த கிராமப்புற மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் எந்த பகுதியிலும் தடையில்லாம கொடுப்போம். இது உறுதி. ஏன்னா இது அடிப்படை தேவை. இன்னைக்கு பார்க்கும்போது 1/2 கிலோமீட்டரு இந்த வண்டி தள்ளிக்கிட்டு போய் என்னைக்கு தண்ணி முடிச்சு அதை இழுத்து கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போக முடியும்? ஒரு கடினம். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிமுக ஆட்சியில் உங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும்.